நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2024 வருஷத்தோட புத்தாண்டு முடிஞ்சு 2025 புத்தாண்டு வரப்போகுது. இந்த 2025 புத்தாண்டில் மற்ற ராசிக்காரர்களை விட ஒரு 3 ராசிக்காரர்கள் கொடிகட்டி பறக்க போகிறீங்க, கோட்டை கட்டி ஆள போகிறீங்க. அப்படியே அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறத வருட கிரகங்கள் எல்லாமே சேர்ந்து இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் கொடுக்குது. அந்த ராசிகள் என்ன என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த வருட கிரகங்களோட அமைப்பு அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது வருடம் தொடங்கும் போது ரிஷபராசியில் இருக்கிற குரு பகவான், கும்பராசியில் சனி பகவான் இருக்கார், மீனராசியில் ராகு, கன்னிராசியில் கேது. இப்படி தான் வருட கிரகங்களோட அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதில் முதல் கிரகப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மார்ச் 29, 2025 நடக்குது. சனி பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போக போகிறாரு. அடுத்து மே மாதம் 14 மகா குரு பயிற்சி அப்படிங்கிறது நிகழப்போகுது. குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதனராசிக்கு போக போகிறாரு. அடுத்த 4 நாளில் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. விஷப்பாம்பு ராகு மீனத்திலேருந்து கும்பத்துக்கு பின்னோக்கி போகிறாரு. கேது கன்னிலேருந்து சிம்மத்துக்கு பின்னோக்கி போக போகிறாரு. இப்படி தான் இந்த வருட கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. இதில் முக்கியமாக மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு நாம் பார்த்துக்கிட்டோம்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு, துளாராசிக்காரர்களுக்கு, மகர ராசிக்காரர்களுக்கு, இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே இருக்குது. இதில் ரிஷபமும் துலாமும் பார்த்திங்கன்னா சுக்கிரனோட ஆதிபந்தத்தில் பிறந்தது, மகரம் சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தது. அப்போ இந்த சுக்கிரனுக்கும் சனிக்குமான நட்பு அப்படிங்கிறதும் இந்த இடத்துல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா சுக்கிரனும் சனியும் பகை கிரகங்கள் கிடையாது, நட்பு கிரகம். சரி, முதல்ல ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தை தொடங்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் பெரிய அளவில் முன்னுக்கு வரலை, அந்த தொழிலை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல, கடன் கொஞ்சம் நிறையா இருக்குது, நிறைய நகை நட்டெல்லாம் அடவுக்கு வச்சுருக்கோம், இதெல்லாம் மீட்க போகிறோமா, என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், எதிர்காலத்தை பற்றின பயம் அப்படிங்கிறதோட தான் இந்த 2025 வருவீங்க. ஆனால் இந்த 2025 முடியும் போது டாப்பில் இருக்கக்கூடிய ராசியில் ரிஷபமும் ஒன்று. அதில் எந்த மாற்றமும் இல்லை, எல்லா கடனையும் அடைச்சிடலாம். ஒரு வீடு கட்டி வந்த கடன் இன்னும் 2 வீடு சேர்த்து கட்டக்கூடிய அளவுக்கு காசு பணம் வந்துடும். அந்த கடனை அடைச்சி நல்லபடியாக இருக்கலாம். அதாவது வருடம் தொடங்கும் போது தொழில்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் மாதம் 29 லாபஸ்தானத்துக்கு வரார். அதாவது சனியே பணம் கொடுக்குற இடத்துக்கு வரார். அப்படிங்கும்போது சனி கொடுத்தா யார் தடுப்பா? சனி அந்தளவுக்கு அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதேமாரி சனியே கொடுக்குற இடத்துக்கு வரும்போது யாராலும் தடுக்க முடியாது. ராசிக்குள்ளேயே இருக்கிற குரு தர முடியலன்னாலும் மே மாதம் 14 பிறகு அவர் தனகுருவாக மாற போகிறார். பார்த்துங்க, லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சனி, தனத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு. அப்போ 2 ராஜகிரகங்களுமே உங்களுக்கு சேர்ந்து கொடுக்க போகுது. அப்படிங்கிறப்ப கொடிகட்டி கோட்டையால் போகிற ஒரு ராசியாக ரிஷபராசி அப்படிங்கிறது இருக்க போகுது. இதில் ராகு பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாரு, கேது பார்த்திங்கன்னா 3வது வீட்டுக்கு வர போகிறார். அப்போ தைரிய வீரியஸ்தானத்துக்கு கேது வரார். கேது ஞானக்காரகன் அப்படிங்கிறதால குலதெய்வமே உங்களுக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி இருக்கும். உனக்கு நான் துணை இருக்கேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இருந்தாலும் 9ல் ராகு இருக்கிறதால தந்தையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தந்தைக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருந்தால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுமாதிரி உங்களோட சொந்த ராசிக்குள்ளேயே சனியோட பார்வை விழுது அப்படிங்கும்போது கொஞ்சம் காசு பணம் வந்தாலும் ஆணவத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் பிரச்சனைகள் வரும். இதில் 2 விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த 2025 உங்களோடது அப்படின்னு அடித்து சொல்லலாம். அடுத்ததாக துளாராசி அப்படின்னு பார்த்துக்கலாம். துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சோகமான காலகட்டத்தோடு தான் 2024 அப்படிங்கிறதே தொடங்குது. ஏன்னா அஷ்டமத்தில் குரு மாட்டிக்கிட்டார். அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை, காசு பணமே இல்லை, காசே புழங்கலை அப்படிங்கிற ஒரு மோசமான நிலைமையில தான் இந்த 2025 நீங்கள் தொடங்குறீங்க. அதுமாரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருக்கார். பெரிய அளவில் லாபம் அப்படிங்கிறதும் இல்லை, பெரிய அளவில் நட்டம் அப்படிங்கிறதும் இல்லை. அதுமாரி பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை கொஞ்சம் 2024 முடக்கி தான் போட்டிருக்கு. சுத்தமாக காசு இல்லை, கடன் கொஞ்சம் சேர்ந்து போச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், பெரிய காலேஜில் சேர்க்கணும், எதிர்கால திட்டங்கள் நிறையா இருக்குது. ஆனால் என்ன பண்ண போகிறேன்னே தெரியாத ஒரு கையேறு நிலை அப்படிங்கிறது தான். மார்ச் மாதம் 29, 2025 சனி பகவான் 6ஆம் வீட்டுக்கு வரார். சனி இருக்கிறதுலே ஒரு அற்புதமான இடம் அப்படிங்கிறது 6ஆம் இடம். மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது அந்த கடன், பகை, எதிரிகள் இதை எல்லாத்தையுமே சனி அழிச்சிடுவார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. அதே நேரத்தில் குருவும் பார்த்திங்கன்னா
மே மாதம் 14ஆம் தேதி 9க்கு வந்துடுவார். ஓடுனவனுக்கு 9ல் குரு அப்படிங்கிற மாதிரி அற்புதமான ஒரு இடத்துக்கு வர்றார். அப்போ சனி உங்களோட கடனெல்லாம் அடைக்க வச்சுருவார், எதிராளிகளை எல்லாத்தையும் வீழ்த்தி போட்டுருவார், பகை இருந்தால் முடிச்சுருவார், கோர்ட்டில் கேஸ் இருந்தால் ஜெயிச்சிடலாம். அதுமாரி அலுவலகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனை, மேல்மட்ட அதிகாரிகளால் பிரச்சனைன்னா அவங்க எல்லாம் வேறு இடத்துக்கு ஓடி போயிடுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஓட வேண்டியது தான். உங்களை எதிர்த்துலாம் இனிமேல் எதுவும் சாதிக்க முடியாது. இது மாதிரி நகை நட்டு பேங்கில் கிடக்கு, கடன் வாங்கி வச்சுருக்கேன், வட்டி கட்ட முடியல, இந்த மாதிரி இருக்கிற கடன் எல்லாத்தையுமே அடைச்சி ஒரு விஸ்வரூபம் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுமாரி பூர்வீக சொத்து எதாக இருந்தால் அதை விற்றுட்டு வெளியில் சொத்து வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ குருவோட பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களோட ராசியிலே விழுவுது. உங்களோட ராசிக்கு 3வது வீட்டில் விழுவுது, ராசிக்கு 5வது வீட்டில் விழுவுது. குரு மே 14 பயிற்சி ஆகிறாரு, ராகு மே 18 பயிற்சியாக 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. பூர்வ புண்ணியத்துக்கு ராகு வரக்கூடாது. ஆனால் இந்த நேரத்தில் ராகு மேலே குரு பார்வை விழுந்துருது அப்படிங்கிறதால ராகுவால் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. ராகு 5ல் இருக்குது, பூர்வ புண்ணியம் பிள்ளைகளை பாதிக்கும், பூர்வீக சொத்தை பாதிக்கும் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா குரு பார்வையில் சிக்கி ராகு புனிதப்பட்டு போகிறாரு. ராகுவாலையும் மேற்கண்ட இனங்கள், பூர்வீக சொத்து, பிள்ளைகளோட கல்வி, பிள்ளைகளோட வேலைவாய்ப்பு, பிள்ளைகளோட திருமணம், இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கேதுவும் லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது காசு பணம் அற்புதமாக இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்ததாக மகர ராசி. எல்லாத்தை விட ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம் சிகரத்தை நோக்கி ஏறப்போகிற ஒரு வருஷம் 2025. ஏன்னா 7.5 சனி அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் முற்று முதலுமாக வெளியே வரீங்க. 7.5 அப்படிங்கிறது 7.5 வருஷம் உங்களை எப்படி படாத பாடுபடுத்துச்சு அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஏகப்பட்ட கடன், முக்கிய உறவுகளை இழந்தாச்சு, தந்தையோ தாயோ யாரையோ ஒருத்தரை பறி கொடுத்தாச்சு, உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எல்லாத்தையுமே இழந்தாச்சு, நண்பர்களே உங்களுக்கு துரோகிகளாக மாறி இருப்பாங்க, கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு குழி பறிச்சிருப்பாங்க, தொழிலும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் முன்னுக்கு வரல, நிறைய திறமை இருக்குது, வாய்ப்பு கிடைக்கல, இப்படியெல்லாம் புலம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் ஒரு விவிஐபி அப்படிங்கிற அந்தஸ்துக்கு நீங்கள் உயர போகிறீங்க. அந்தளவுக்கு வாழ்க்கையில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும். இப்போ குரு 5ல் இருக்கார். மே மாதம் 14ஆம் தேதி 6க்கு குரு வந்துடுவார். அது உங்களுக்கு பயமாக இருக்கும். 6ல் குரு ஊரில் பகைன்னு. ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இங்கே தான் ஒரு விபரீத சக்கரவர்த்தி யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, குரு உங்களோட ராசிக்கு யார்? ராசிக்கு 12க்கும் அவர் தான் அதிபதி, ராசிக்கு 3க்கும் இதுதான் அவர் தான் அதிபதி. அப்போ 12க்கு அதிபதி 6ல் மறைகிறார் அப்படின்னா ராஜயோகம். 3ஆம் இடம் மறைவுஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ 6, 3, அப்போ 12, 3 இந்த 2 வீட்டுக்கும் அதிபதியாக குரு இருந்துக்கிட்டு 6ல் மறைகிறார் அப்படின்னா இதுதான் விபரீத சக்கரவர்த்தி யோகம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில். அப்படிப்பட்ட யோகம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அரிதிலும் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது வரப்போகுது. அப்போ 6ஆம் இடத்துல மறையக்கூடிய குருவால் அற்புதமான பலன்களை அனுபவிக்க போகிறீங்க. எல்லா கடனையும் அடைச்சிடலாம், சொந்த வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், எல்லா சகல விதமான வசதிகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. 2வது தனஸ்தானத்தில் ராகு வரார். இன்னும் அற்புதமான வளர்ச்சி இது. காசு எங்கே வைக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு நிறையா காசு வரும். நமக்கு இவ்வளோ பணம் தேவையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு காசு வரும். அப்படி ஒரு அற்புதமான இடம். அஷ்டமத்தில் கேது இருக்கார் அப்படிங்கிறதால நிறைய இறை வழிபாடு எல்லாம் செய்வீங்க, தான தர்மம் நிறையா செய்வீங்க. இந்த 2ல் ராகு இருக்கிறதால வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சு கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 2025 புத்தாண்டு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மகத்தான ஆண்டாக இருக்கும். இந்த 3 ராசிக்காரர்கள் தான் வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறீங்க. அப்போ உங்ககிட்ட காசு பணம் வரக்கூடிய காலகட்டத்தில் ஏழைவாழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னும் மிகப்பெரிய உச்சம் அப்படிங்கிறத தொட்டுக்கிட்டே இருக்கலாம். 3 ராசிக்காரர்களுக்கும் வாழ்த்துக்கள்.